வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். தாவேகா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிறது. முதல் பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு ஆரம்பத்திலிருந்தே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஆளுங்கட்சி தாவேகா ஆளுங்கட்சியாக வந்ததே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படியான ஒரு வெற்றி கிடைக்கும், தாவேகா ஆட்சி அமைக்கும், விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றது பலரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்த சூழலில் திமுக ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அதை உணர்ந்து ரியலைஸ் பண்ணி வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு நாங்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை ஒரு காலை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்தார். இன்னொரு பக்கம் அதிமுகவும் அந்த நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா மீண்டும் திரும்ப ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி திமுக ரொம்பவே நம்பினாங்க. அதுவும் 200 இடங்கள் ரொம்ப நம்பினாங்க. அந்த கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு கூட்டணி சில பஞ்சாயத்துகள் இருந்தாலுமே திரும்ப வந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பினாங்க. ஆனால் ரிசல்ட் அவங்களுக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்த ரிசல்ட் அன்னைக்குன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொஞ்சம் ஆளும் தரப்பில் இருந்ததுனால அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சிருச்சு. அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு வரும் வரலன்றதை தாண்டி டிஎம்கேக்கு இவ்வளோ இடம் தான் வரும், மேக்ஸிமம் 80 இடம் தான் வரும், 70 இடம் தான் வரும், 90 இடம் தான் வருன்ற அளவுக்கு அதுக்குள்ளே தான் வருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆளுங்கட்சியாக வரமாட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரிசல்ட்டுமே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துட்டு முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்க்கட்சி பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி 6 மாதம் இந்த ஆட்சியை கவனிப்போம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே பொறுப்புள்ள எதிர்க்கட்சியா இந்த 3 மாசத்துல செயல்பட்டுருக்காங்களா திமுக? அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா 6 மாதம் கவனிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அவங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் தான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான மறுசீரமைப்பு நடைபெறும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்ட போது உடனே ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணாரு. 2500 ரூபா கொடுக்கலாம்னு பரவாயில்ல, 1000 ரூபா கொடுத்தது கண்டினியூ பண்ணணும், அதை தடை போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணோன்னா உடனே அதை வரவு வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்போ அந்த இடத்துல இருந்து அவங்க எதிர்க்கட்சி அப்படின்னா எந்த ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே இளைஞர் பட்டாளமாக இருக்கிறாங்க, எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, இவங்க இதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க. ஆனால் அப்படி ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி இது பண்ண வேண்டிய தேவை இருக்கா அப்படின்றது இல்லை. இளைஞர்கள் அதில் கொண்டு வரணும், இளைஞர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறனால ஒரு ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு அடையாளப்படுத்தி அதை பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே தாவேகா பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் சொல்லும்போது இல்லை எங்கள் பக்கமும் இளைஞர்கள் இருக்காங்கன்னு 19 சொல்லாமல் ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி அதன் கீழே இளைஞர்களை திரட்டுறது, கூட்டங்களை போடுறது அப்படின்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்தாங்க. குறிப்பாக சட்டமன்றத்தில் வரும்போது வெளிநடப்பு செஞ்சது அப்படின்றது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும், தாவேக்காவை உண்டு இல்லாமல் பண்ணிடும் அப்படிலாம் எதிர்பார்த்த சூழலில் முதலமைச்சர் விஜய் அந்த ஆக்ஷன் பண்ணதை யாருமே சபை மாண்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே பொருத்தி பார்க்கல. நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்க வேண்டிய திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டு அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டுச்சு. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா பல்வேறு முக்கியமான விவகாரங்கள், என்ன இஷ்யூ வந்தாலும், நீட்டாக இருக்கட்டும், காவேரி விவகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உடனுக்குடன் அறிக்கைகள் வெளியிடுறது, திருப்பரங்குன்றம் இஷ்யூ, பெண்கள் பாலியல் பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணி தன்னுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த நீட் விவகாரத்தில் அவங்க போராட்டத்தில் பெரிய அளவில் கலந்துக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. உதயநிதி களத்துக்கு வந்திருக்கணும், வந்திருந்தால் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகிருக்கும். ஏன்னா டெல்லியில் ராகுல் காந்தி எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணார், அது மாதிரி இங்கே ஆரம்பத்திலேருந்து நீட்டை எதிர்க்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தான். ஏன் இவங்க களத்துக்கு வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுச்சு. அந்த இடத்துல எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு ரோலில் அவங்க கொஞ்சம் பின்தங்கிட்டாங்களோ, இப்போ ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுல, அந்த ஸ்பேஸ் அவங்க பயன்படுத்திக்க தவறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அதுக்கு திமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா,
இது மாணவர்களுடைய போராட்டம், இதுல வந்து நாங்க வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்க விரும்பல, இல்லை வந்து நாங்க வந்து எங்களை அடையாளப்படுத்திக்க விரும்பல அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். திமுக மாணவர்களுடைய களத்துல இருக்கும் பெரிய அளவுல போராட்டம், பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்துருக்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க வந்து ஃபேர் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து முன் வச்சு போராட்டம் நடந்துச்சு. ஆனா நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து வந்து நம்ம பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு வரோம். அதை முன் வச்சு போராடி இருக்கணும் திமுக. இந்த போராட்டத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பெரிய அளவில் கொண்டு போயிருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை வந்து அவங்க பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அடுத்து காவேரி அப்படி விவகாரம் அப்படிங்கும்போது உடனடியாக கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. போராட்டங்களை வந்து என்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகஸ்ட் 3 வந்து கர்நாடகா போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ, இப்போ ஆகஸ்ட் 3 தஞ்சாவூரில் வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து முழுமையாக பண்ணலை அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்குது. அதை தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க. விவசாயிகள் வயிற்றில் அடிச்சிட்டாங்க, விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யலை, விவசாயிகளுடைய நலனை வந்து கருத்தில் கொள்ளலை அப்படின்ற விஷயத்த சொல்ல. நானே ஒரு விவசாயி அப்படின்னா முதலமைச்சர் விஜய் தஞ்சாவூரில் பேசியிருந்தாரு. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நான் வந்து விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு வீட்டில் அதான் விவசாய வீட்டில் பிறந்தாலே விவசாயி தானே, விவசாயியாக பிறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதற்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க திமுகவினர். விவசாயிகளுமே வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக 3 தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சின்ன வார்த்தை அவர் வந்து சொல்ல போக, அது வந்து ஆர்ப்பாட்டமே என்ன நோக்கமோ, என்ன நோக்கத்துக்காக அந்த விஷயங்கள் பண்ணாங்களோ அதுவே திசை திரும்பி வேற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம்தான். மற்றபடி அறிக்கைகள் கொடுக்கறது, உடனே ரியாக்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து திமுக வந்து அவங்களுடைய ரோலை சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. சில விஷயங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை விடுறது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகிருதோ அப்படின்ற ஒரு தான். இல்லை, பொதுவாக வந்து எல்லோருமே சொல்கிறது தான், திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு. திமுக விமர்சிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, அதை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து எப்போதுமே உண்டு. எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில எல்லாம் அந்த இடி மின்னல் மலை, துரைமுருகன், ரகுமான் கான், சுப்பு இவங்கெல்லாம் வந்து எந்திரிச்சாலே எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் பயப்படுவார் அப்படிங்க. அதான் பயப்படுவார்னா கருத்துக்கள் ரீதியாக அப்படி இதாவார் அப்படிங்கிற அளவுக்கு கடந்த காலத்துல எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த 75 வருஷத்துல அதிகமான ஆண்டுகள் எதிர்க்கட்சியாகவே திமுக வந்து இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த எதிர்க்கட்சி அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுக ரொம்பவே ஒரு பழக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்குது. அதனால வந்து ஒரு சோர்ந்து போகிற ஒரு இயக்கமாக இல்லை. பொதுவாக சொல்லும் போது தான் சொல்லுவாங்க, என்னென்னா இன்னைக்கு தேர்தல் முடிவு வந்திருக்கும், திமுக வந்து தோத்துருக்கோம், ஆனால் அடுத்த நாள் அன்னைக்கே போயிட்டு உடன்பிறப்புகளே அப்படின்னு கடிதம் எழுதலாம் வந்து கருணாநிதியால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தற்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணனே சொல்லுவார். அந்த அளவுக்கு அவங்க வந்து அடுத்த நாளே அந்த எந்த சோர்வு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம இறங்கிடுவாங்க அப்படின்னு. டக்குன்னு அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் லாகிங் தெரிஞ்சது. ஆனா இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திமுக கிட்ட கொஞ்சம் லாகிங்லாம் இருந்தது. தனிப்பட்ட சில நிகழ்வுகளுக்காக வெளியில போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் ஏதோ ஒரு லாகிங்லாம் தென்பட்டது. ஆனாலுமே கூட வந்து வேகமா அடுத்தடுத்து அறிக்கைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் களத்துல இறங்கியிருக்காங்க. ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறதுல இறங்கினாலும் இந்த அறிக்கைகள்லாம் வரும்போது டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. சோஃபா மாடல்றாங்க, டேக் டைவர்ஷன் மாடல்றாங்க, ஷூட்டிங் மாடல்றாங்க. ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு கவன ஈர்ப்பு பண்ணணும், இல்லை வந்து இதற்கான எதிர்ப்புகளை வந்து சரியா வெளிப்படுத்தணும், இந்த இளைஞர்கள் மத்தியில போகணும் அப்படின்ற ஒரு முனைப்பு தெரியுது. அதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுக எப்படி இருக்கு? அதிமுக என்னன்னா, நீங்க ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு வந்து இருந்தது. நல்ல வாய்ப்பு என்னன்னா, ஏதோ ஒரு சூழல்ல திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் காங்கிரஸ் பிடிக்காம போனாங்க, ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற நிர்பந்தத்துல கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐஎம் எல்லாம் போனாங்க. ஏதோ ஒரு சூழல்ல திமுக கூட்டணியில இருந்து பெரும்பாலான கட்சிகள் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்பனா அதிமுக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து எந்த சிராய்ப்புமே இல்லை. இவங்க வந்து நீட்டா இங்க நடக்கிற விஷயங்களுக்கு அதிமுக, பாமக, பாஜக சேர்ந்து போராட்டங்களை தொடர்ச்சியா முன்னெடுத்து இருந்தாலே அவங்க தான் அதிகமா தெரிஞ்சிருப்பாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, திமுகவுக்கு வந்து இவங்க கூட்டணி கட்சிகள் அந்த வலு சேர்க்காம இருக்காங்க, அவங்களுமே இல்லாம இருக்கிறது ஒரு வலு இல்லாம இருக்குன்னு. ஆனா இந்த பக்கம் இப்ப காவிரிக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ, நீட்டுக்கோ இவங்க சேர்ந்து ஒரு போராட்டங்களை, இப்ப பிஜேபி இந்த நீட்டுக்கு இது பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், மற்றபடி பொதுவான விஷயங்களுக்கு ஒரு சேர்ந்து போராட்டங்களை செஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு எதிர்கட்சியா செயல்படுறதுக்கான நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்தது. அதையும் தாண்டியுமே நம்ம பார்த்தோம்னா கூட
திமுகவுக்கு ஒரு 55 இடம்னா அதிமுகவுக்கு 47 இடத்துக்கிட்ட வெற்றி வாய்ப்புகளுமே கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஆமா, நெருங்கி வந்துட்டாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து மற்ற எப்படி வந்து காவிரிக்காக தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து போராடுறதுக்கு மத்தியில எங்க தலைவரை வந்து இப்படி பேசுவியா, எங்க தலைவரை நீங்க கைது பண்ணுவீங்களான்னு சண்டை போட்டாங்களோ, அந்த மாதிரி அதிமுகவுக்குள்ள பங்காளி சண்டை வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு. தனியா போய் தாவேக்காவை ஆதரிக்கிறது, இவங்க இது பண்றது, இவர் மேல குற்றம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி. இதுல என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு. அது தவறானா நிச்சயமா அது ஒரு தவறு தான். ஏன்னா ஒரு தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு வந்து கட்சி வந்து ஓரளவு கட்டுக்கோப்பா இருந்து ஒரு எதிர்கட்சி அரசியல செஞ்சிருக்கலாம். செய்யறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்தாரு. ஆமா. ஆனா என்னன்னா எப்படி சொல்ல, அந்த முன்வினைன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். முன்னாடி இது பண்ணது பின்னாடி எஃபெக்ட் ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்ட சில விதம், தேர்தலுக்கு பின்னாடியுமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற விஷயத்துல வந்து அது வந்து தடைபட்டு போயிடுச்சு. தேர்தல் முடிவுக்கு பிறகுமே அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. யார் ஆட்சி அமைக்கிறது, திமுக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல. அது திமுக சப்போர்ட் பண்ணி அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்ற நாம ஆட்சி அமைச்சலாம், இல்லை வந்து நாம சப்போர்ட் பண்ணி இல்லை தாவேகா கூட்டணி கூட இருந்து ஒரு ஆட்சி அமைச்சலாம். இப்படி அதிமுக ஒரு டைலமாவிலே வந்து இருந்தாங்க. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மட்டும்தான் அவர் தனிப்பட்ட நலன்களுக்காக இந்த முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த தரப்புமே அமைச்சரவை பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டாங்க. ஏன்னா உண்மையே சொல்லணும்னா அதிமுக தலைவர்கள் இதற்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இப்பதான் ரொம்ப ஒற்றுமையா இருந்து ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்து இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஏன்னா அது வந்து நடைபெறாமல் போயிடுச்சு. 2 பிரிவா இப்போ வரைக்குமே அந்த 2 பிரிவு அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. இதுக்கு ஆரம்பத்திலே தாவேக்கா வந்து விதை போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எலெக்ஷனில் அவங்க முன் வச்சதே ஒன்று டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு தான். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகுமே வந்து தன்னுடைய எதிர்கட்சி அவங்க தான் வச்சுக்கோங்களேன், தன்னுடைய எதிரியாக திமுகவை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. அதிமுகன்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்தாங்க இல்லையா. நாங்கள் புதிய அதிமுக அம்மாவோட திட்டங்களை நான் வந்து எடுத்து செய்வோம், எம்ஜிஆருடைய அடுத்த வெர்ஷன் இப்படின்லாம் சொல்லும்போது அந்த அதிமுகவை டைலூட் பண்றதுக்கான ஒரு வேலைகள்ல தான் ஈடுபட்டாங்க. அதுக்கு அதிமுக தலைவர்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க எதிர்கட்சி அரசியலை எப்படி பண்றது அப்படின்ற ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அறிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியுமே காட்டமா அறிக்கை விடுறது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆரம்பத்திலே வந்து குதிரை பேரம் அது சார்ந்த விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தா அவங்க கட்சியே நேரடியாக பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது. அதையும் தாண்டி பொய்க்கால் அரசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு வகையில வந்து வார்த்தைகளை உபயோகப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியுமே அறிக்கைகள் விடுறது, விமர்சனங்கள் பண்றது அப்படிங்கிறதையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னமுமே ஒரு சில இடத்துல போராட்டங்களும் நடந்தது. லால்குடியில இப்படி ஒரு சில இடத்துலையுமே போராட்டங்களுமே நடந்தது. இப்படிலாம் பண்ணா கூட உங்க கட்சி பிரச்சனை சரி பண்ணிடுவாங்க, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி தான் டீல் பண்றாங்க. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இதுல ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஎம்கேயோட அந்த சோசியல் மீடியா வந்து பயங்கர ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கு. தேர்தலுக்கு பின்னாடி எதிர்கட்சி அந்த செயல்பாடுகள்ல பார்த்தோம்னா உடனடியா ரியாக்ஷன் கொடுக்கறது, பயங்கரமா கிரியேட்டிவா நிறைய பண்றது அப்படிங்கிறதையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம உடனே டிஎம்கே வந்து சோசியல் மீடியாவுக்கு அடாப்ட் ஆகணும், இல்லை ஜென்சிக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தாங்கல்ல. அதிமுக சொல்லாமலே செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நிறைய மீம்ஸு, வீடியோ கிரியேட்டிங் இதெல்லாம் அதுக்குள்ளே நிறையா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. திமுகவினரே அதிமுகவுடைய அந்த சோசியல் மீடியா வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுற விஷயங்களை பார்க்க முடியுது. நம்ம திமுக பற்றி பேசும்போது திமுக எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி செயல்படுற அவங்க கூட ஒரு பெரிய படை இருக்கும். இப்போ விசிகா, கம்யூனிஸ்ட்டு, இப்போ அவங்கெல்லாம் இல்லாதது வந்து அவங்க வந்து வலுவாக இல்லையோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க, ஒரு கொள்கை ரீதியாவோ இல்லை மாநில உரிமை சார்ந்தோ வைக்கிறாங்க அப்படின்னா அதை பேக்கப் பண்ணுறதுக்கு இந்த கட்சிகள்லாம் இருப்பாங்க. அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ எல்லாமே அவங்க தாவேக்கா கூட இருக்கிறதுனால இவங்களுடைய குரல் இன்னும் வலுவாகலை அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு. ஆமா, இன்னொன்று நீங்க சொல்றது ஐடியாலஜிக்கலாவோ இல்லை ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்க தேர்தல் கூட்டணியாவே பார்த்தீங்கன்னாலுமே அவங்க கூட இருக்கிறது வாக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து பலமாக தான் இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் பல கணக்குகளை வந்து மாற்றிடுச்சு. இனிமே இந்த கூட்டணி வந்து நம்ம ஒன்று சேருமா, போனால் வந்து கரை சேருமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடுச்சு. எல்லோருடைய அந்த கருத்துக்களுமே வந்து நிறையா மாறிட்டு இருக்கிறதையுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாம், இப்போ அடுத்தது எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழரை சொல்லணும். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடுமையாக திமுக எதிர்த்த கட்சி நாம் தமிழர்.
இப்போது தாவேக்காவையும் வந்து கடுமையாக தேர்தலுக்கு முன்பே எதிர்த்தாங்க. இப்போ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அதுதான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவங்களுமே ரொம்ப சோர்ந்து தான் போயிருந்தாரு. சீமானும் ரொம்ப சோர்ந்து தான் போயிருந்தாரு. கட்சி நிர்வாகிகள் விமர்சனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு சில போராட்டங்கள் அப்படிங்கிறதையுமே நீட்டுக்குன்னு நினைக்கிறேன் முன்னெடுத்தாங்க. அதையும் தாண்டி சீமான் ஏன்னா என்டிகேயோட பெரிய ஃபேஸே வந்து சீமான் தான். அவரோட பேச்சு, அவரோட ப்ரெஸ் மீட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதெல்லாம் அவர் வந்து ரொம்ப தவிர்த்து இருந்தார். கொஞ்சம் சோர்ந்து போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தவிர்த்து தான் இருந்தார். இப்போ திரும்ப வந்து அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு இலக்கோட அப்படின்னு திரும்ப வந்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. கடுமையாக விமர்சனங்கள் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஆக்கப்பூர்வமான விஷயங்களையுமே அவரோட கருத்துக்களையுமே தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் இவ்வளோ நாள் டக்குன்னு சைலண்ட் மோடுக்கு போனதுமே கொஞ்சம் வந்து ஒரு விமர்சனத்துக்கு தான் உள்ளானது. ஓகே, அதே போல் பாமக வந்து ஒரு எதிர்கட்சியாக வந்து செயல்படுவாங்க. அவங்களுடைய கருத்துக்களை வந்து அறிக்கைகள் வந்து தைலாபுரத்துலேருந்து கட்ட கட்ட கட்டன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ராமதாஸ் அவர்கள் வந்து ஓய்வு வச்சுட்டாரு. அப்படியான சூழலில் இப்போ அன்புமணி அந்த ரோலை எடுத்திருக்காரு. இப்போ வந்து அவங்க என்னன்னா பாசிட்டிவான விஷயங்களை வந்து பாராட்டுறது, நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு படுறத வந்து அதை வந்து விமர்சிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் ஒரு நடுநிலையாக இருந்துக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து நேரடியாக நான் எல்லாத்தையும் நான் எதிர்ப்பேன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இல்லை. அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஆதரிக்க முடியுமோ ஆதரிக்கிறாங்க, எதிர்க்க முடியுமோ எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதில் முக்கியமான விஷயம் தேமுதிக பிரேமலதா அவர்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க தாவேக அரசை. அவங்க முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வேறு ஆயிருக்காங்க. அவங்களுடைய பேச்சுகளும் வந்து சட்டமன்றத்தில் வந்து பெரிதும் கவனம் பெறுது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுடைய பேச்சுகள் வந்து எதிர்பார்க்கப்படும் நினைக்கிறேன். ஆமாம், இதில் இன்னொரு விஷயமே இருக்குது. பிரேமலதா விஷயத்தில், தேமுதிக விஷயத்தில் இன்னொன்றுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பெரும்பாலான கட்சிகள் வந்து கர்நாடக அரசையோ இல்லை மற்ற விஷயங்களையோ கண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து கொஞ்சம் தவறுனுச்சு. நீங்கள் அதிமுக திமுகவோ எல்லோருமே வந்து டிவிக்கே இவருக்கு வந்து இது இல்லை, இவருக்கு வந்து திராணி இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் முதன்மையாக இருந்தது. நீங்கள் கர்நாடகாவே விமர்சித்தாங்க. ஆனால் இந்த விமர்சனம் தான் உங்களுக்கு இதை வச்சு அரசியல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முதன்மையாக இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து அவர் விஜயபிரபாரன் பேசின அந்த 1-2 வார்த்தைகள் ஈசாலா காவேரி நம்துன்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நீங்கள் பார்த்தோம்னா அவங்க அங்கே போய் கூட்டத்தை போட்டு கர்நாடகாவை கண்டிச்சு வந்து ஒரு போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. தமிழ்நாடு நலன் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். கம்யூனிஸ்டுகளுமே அங்க போய் அந்த எல்லையில போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க. இன்னும் நீங்க முக்கியமா கம்யூனிஸ்டுகளை நம்ம வந்து சொல்லணும். என்னதான் தோழமை கட்சியா இருந்தாலுமே கூட எந்த இடத்துல விமர்சிக்கணுமோ இறங்கி எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. டைம் ஒரு கேப்பே கிடையாது, இறங்கி விமர்சிச்சிடுறாங்க. இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு நற்பெயர் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஆட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய தாவேகா தான் வந்து அமைச்சரவையில் இருக்கணும், எங்களுக்கு அமைச்சரவைலாம் வேணாம். ஏன்னா நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வேற ஒரு கூட்டணியில் வந்து பங்கு பெற்றோம். அதனால வந்து நாங்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுறது அப்படின்றது சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு, ஆனால் நாங்கள் அதே வேளையில் எல்லாத்தையும் வந்து ஆதரிக்க மாட்டோம், எங்களுடைய கொள்கைக்கு எதிரான விஷயங்களை வந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எதிர்கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பட் ஆனால் திமுக கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் இன்னும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஆமாம், அதையும் தாண்டி இப்போ நீங்கள் ஆணையம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் திமுக கோரிக்கையை ஏற்றுக்கிட்டதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஒரு தமிழ்நாடு அளவில் நம்ம பார்த்தோம்னா விமர்சனம் பண்ணாங்க. பல விஷயங்களுக்கு வந்து நீட்டுக்கு வந்து சிபிஐயில் பாலநிலத்தில் இடமே கொடுத்து அந்த போராட்டம் வந்து நடந்தது. ஆளுங்கட்சி தோழமை கட்சி தான், ஆனாலுமே கூட நடந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அது ஒரு சில தலைவர்கள் பண்ணாங்க அப்படின்றத தாண்டி பொதுவாக கட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த விஷயங்களுமே நடந்தது. உடனடியாக இப்போ திருப்பதியில் போயிட்டு வேளாண் பட்ஜெட் வினோத் அமைச்சர் அங்கே வச்சு இது பண்ணதையுமே உடனடியாக வந்து அவங்க வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் வந்து கொஞ்சம் என்னதான் தோழமை கட்சியாக இருந்தாலுமே கூட காட்டமான விமர்சனங்கள் களத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரதையும் பார்க்கணும். மக்கள் பிரச்சனைகள் அப்படின்னா வந்து களத்தில் வந்து போராட்டத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து கருத்துக்களை வெளியிடுவாங்க. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களும் ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து தான் எல்லா தலைவர்களுமே விமர்சிப்பாங்க. ஆமாம், அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இல்லை அதுதான் இப்போ இங்கே நிறைய பேருக்கு என்னன்னா பிரதானமாக திமுக இங்கே இருக்கும்போது அவங்களோட அரசியல் வந்து ரொம்ப அது வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு போனாங்க. பிஜேபிக்கு ஒரு ஐடியாலஜிக்கலாக இருந்தது, அதிமுகவுக்கு ஒரு கல எதிரி மாதிரி அப்படி இருந்தாங்க. ஐடியாலஜிக்கல் ஆமாம், என்டிகேக்கும் ஐடியாலஜிக்கலாக அது ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து திடீர்னு ஒரு புதுசாக ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படின்னு வரும்போது எதுலேருந்து எதிர்க்கிறது அப்படின்னு ஆமாம், யாரை விமர்சிக்கிறது, யாரை திட்டுறது, யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியுமே எல்லாருக்குமே வந்து எழுந்திருக்கு. இன்னுமுமே யோசிப்பாங்க, இப்போ நம்ம டிவிக்கே எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா அது டிஎம்கேக்கு ப்ளஸ் ஆகிடுமா களத்தில் அப்படிங்கிற மாதிரியான
தாட்டுமே இருக்கும். இப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. திமுக போல தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி தொடருது, ஏன்னா 2 பேரையுமே விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அதுவுமே போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் கைதப்ப எல்லாம் சட்டமன்றத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரியான அந்த அறிக்கைகள்லாம் உண்மையிலே அது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. அது ஓரளவுக்கு ஆரோக்கியமா தான் பார்க்க. இப்ப எல்லாத்தையும் தாண்டி இந்த 3 மாத காலத்துக்குள்ள ஆளுங்கட்சி என்ன பண்ணிருக்கு, எதிர்க்கட்சி என்ன பண்ணிருக்குன்ற ஒரு அலசக்கூடிய ஒரு காலகட்டம் இல்ல. அதனால ஒரு என்ன பண்றாங்கன்னு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான் பார்த்தோம். 6 மாதங்கள் முடிந்த பிறகு இஷ்யூ பேஸ்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலா கூட விவாதிக்கலாம். நன்றி. பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில்.